ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். இன்னைக்கு நம்ம வந்து மார்க்கெட்ல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். நேத்து இறங்குன மார்க்கெட் இன்னைக்கு மறுபடியும் ஏறிடுச்சு. ஸோ இப்படியே ஏறி ஏறி இறங்கி கண்ணாமூச்சியா ஆடிக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் வந்து இந்த ஹார்மோஸ் பிரச்சனை வேற இப்படியே மாறி மாறி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நம்ம மார்க்கெட் கொஞ்சம் அப்படி ரெக்கவரி கொடுத்துருக்கு. ஸோ இந்த ரெக்கவரி அப்படியே தக்க வைக்குமா, என்ன நடக்குது அப்படின்றத பேசலாம். வேகர்வா சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், இப்போ மார்க்கெட் வந்து நேத்து இறங்குச்சு, இன்னைக்கு ஏறிச்சு சார். ஸோ இப்படி மாறி, ம், மாறி வந்து இப்படிதான் ஆட்டம் காட்டிக்கிட்டு இருக்கு மார்க்கெட்டு. ஸோ அங்க ம். இன்னும் என்ன நிலவரம் சார்? ஹார்மோஸ் பிரச்சனை முடிஞ்சுதா? இன்னும் அங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? அத அப்படியே சொல்லுங்க சார். கிண்டல் பண்றீங்க மேடம். ஹார்மோன் பிரச்சனை முடிஞ்சுதான்னு கேக்குறீங்க. இல்ல என்ன சார் பண்றது? இவங்க அது வந்து இவங்க அது பண்ற இதுல எல்லாரும் சஃபர் ஆகுறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்காம எல்லாம் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ம், கண்டிப்பா முடியல இன்னும். ம். அது ஒண்ணு. அண்ட் ரெண்டாவது விஷயம் என்னன்னா, முடியிற மாதிரி கூட ஷார்ட் டேர்ம்ல தெரியல. அண்ட் இது வந்து மார்க்கெட்டுக்கு தெரியும். லாஸ்ட் டைம் கூட நம்ம பேசும்போது தான் சொல்லிட்டு இருந்தேன், இது வந்து உடனே முடிகிற மாதிரி இல்லை. ஓகே. எதுக்குன்னா, எப்பயுமே வந்து ஒரு பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னா எப்போ முடியும்னா, ஒரு ஒரு ரெண்டு நாடு சண்டை போடுதுன்னு வைங்களேன். ஒரு நாடு ஜெயிச்சிச்சு, ஒரு நாடு வந்து தோத்துச்சுன்னு வைங்களேன். ஓகே. அப்போனா பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். ஏன்னா தோத்த நாடை வந்து வேற வழி இல்லாம அவங்க வந்து அஹ், ஜெயிக்கிற நாடு என்ன சொல்லுதோ அது வந்து அவங்க ஒத்துக்கலாம் அவங்க. கரெக்டா? ஸோ அதான் விஷயம். ஆனா இந்த டைம் வந்து என்ன பிரச்சனைனா, யூஎஸ் படி யூஎஸ் ஜெயிச்சிட்டாங்க, ஈரான் படி ஈரான் ஜெயிச்சிட்டாங்க. ஓகே. அப்ப யார் தோத்தா? ஸோ ஒரு போர் நடந்துட்டு இருக்கு. ஒருத்தர் வந்து ஜெயிக்கணும், ரெண்டு பேரும் ஜெயிக்கல. இன்ஃபேக்ட் அந்த மாதிரி இருக்கு, ரெண்டு பேரும் தோக்கல. அந்த ஃபீலிங்ல இருக்காங்க ரெண்டு பேரும். ஸோ ம். இது வந்து ஒரு கிளியர் கட்டா ஒருத்தர் வந்து தோக்குற வரைக்கும், தோத்தி போற வரைக்கும் இது வந்து முடிகிற மாதிரி இல்லை. ஓகே. ம். அண்ட் இதுல இவங்க ரெண்டு பேரும் மட்டும் இல்ல, மிடில் ஈஸ்ட்ல எல்லா நாடும் இன்னைக்கு கூட, இப்போ நீங்க ரைட் நவ் கூட நீங்க நியூஸ் பாத்தீங்கன்னா, ஹவுதி அந்த டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் இருக்குல்ல லெபனன்ல, அவங்க ம். வந்து சவுதி அரேபியாவை அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ம். ஸோ ஈரான் வந்து பஹ்ரைன், யூஏஇ, கத்தார் இவங்க அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த ஏரியாவே ஃபுல்லாவே வந்து ஒரு அன்ஸ்டெபிளைஸ்டு ஏரியாவே இருக்கு இப்போ. So இது வந்து எப்போ முடியும்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஆனா மார்க்கெட் இப்போ இது என்ன பாக்குதுன்னா, ரொம்ப பெரிய பிரச்சனையா இதை வந்து இப்போத்துக்கு பார்க்கல. ஓகே. நம்ம மார்க்கெட் அப்பப்போ கரெக்ஷன் எது காமிச்சிருக்குதுன்னா, பிகாஸ் ஆஃப் கச்சா எண்ணெய் தான். நம்மளோட டிபெண்டன்ஸ் ஆன் கச்சா எண்ணெய் ரொம்ப அதிகம், அதனால. ஆனா ஒரே ஒரு விஷயம் வந்து நீங்க மைண்ட்ல கண்டிப்பா வச்சுக்கணும். போன 3 மாசம் 6 மாசத்துல வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கூட இந்த கச்சா எண்ணெய் பிரச்சனை வந்து இருக்குதான் போகுது, இதுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ்னு சொல்லி அவங்க வந்து ஆல்ரெடி பிளான் போட்டு வச்சிருப்பாங்க. ம். ரைட். அப்கோர்ஸ் ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் வர கப்பல் வந்து ஜீரோ பண்ண முடியாது. ம். இருந்தாலும் ஆல்டர்னேட் ரூட்ஸு, ஆல்டர்னேட் இடம் வாங்குறதுக்கு, அது ரஷ்யாவா இருக்கட்டும், மற்ற இடமா இருக்கட்டும், வெனிசுலாவா இருக்கட்டும், ம். எங்கெங்க வந்து கச்சா எண்ணெய் வந்து வாங்க முடியுமோ கண்டிப்பா நம்ம கவர்மெண்ட் வந்து அது பிளானிங் எல்லாம் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ம். அதனால தான் ரொம்ப பெரிய டென்ஷன் வந்து மார்க்கெட்டுக்கு வந்து இப்போத்துக்கு தெரியல. அப்கோர்ஸ் 84 வந்து டெஃபினெட்லி மார்க்கெட்டுக்கு வந்து நெகட்டிவ். ஆனா இந்த இந்த டைம் வந்து பாருங்களேன், இந்த போர் வந்து ரீஸ்டார்ட் பண்ண அப்புறம் கூட, ம். போன வாட்டி இந்த வார்ல வந்து க்ரூட் வந்து ஆல்மோஸ்ட் 120 போயிடுச்சா. ரைட். ம். 112க்கு மேல வந்து ட்ரேட் பண்ணது நம்ம வந்து பார்த்தோம். ஆனா இந்த டைம் வந்து டெஃபினெட்லி என்னன்னா, வார் ரீஸ்டார்ட் ஆன அப்புறம் கூட ம். 84ல வந்துட்டு நின்றுட்டு இருக்கு கச்சா எண்ணெய். ம். ஏன்னா ஸ்டார்டிங்ல வந்து சண்டை போடும்போது, சண்டை ஸ்டார்ட் ஆகும் போது, ரைட்டா, ம். ஈரான் கிட்ட ஃபுல் பவர் இருந்தது. அவங்களோட சுப்ரீம் லீடர் கமேனி வந்து உயிரோடு இருந்தாரு. ஓகே. ஸோ கண்டிப்பா ஈரானால நிறைய பிளாக்கேடு, இந்த கப்பல்லாம் போகக்கூடாது, அந்த விஷயம்லாம் அவங்களால பண்ண முடிஞ்சுது. ஆனா இந்த டைம் வந்து ஈரான் கூட அவ்வளோ ஸ்ட்ராங் இல்லை. ஏன்னா ஓகே. ஆல்ரெடி சண்டை இவ்வளோ போட்டுட்டு அவங்ககிட்டயும் டாப் லீடர்ஷிப் கூட இன்னைக்கு வந்து கரெக்டா இல்லை. ஸோ அதனால வந்து கப்பல் எல்லாம் இப்போ கூட வெளியே போயிட்டு இருக்கு. ம். ம். ரைட். ஸோ அவ்வளோ சீரியஸ் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி தான் கச்சா எண்ணெய் 80 போடலாம். இல்லைன்னா வார் ரீஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி கண்டிப்பா 100க்கு மேல திரும்பி போயிட்டு இருக்கணும் இந்த நேரம். ம். ரைட். ஸோ ஒன்று,
இந்த மாதிரி விஷயத்த வந்து நம்ம ஹேண்டில் பண்ணிட்டு தான் இன்வெஸ்ட் பண்ணணும் ஃபியூச்சர்ல. இது வந்து சீக்கிரமா முடிகிற மாதிரி தெரியல இமீடியட்ல. ரெண்டாவது, இது வந்து இப்போ ரொம்ப சீரியஸா மார்க்கெட் வந்து பார்க்கல. ஸோ எப்போ நான் எப்பவுமே சொல்ற மாதிரி எப்போ உங்களுக்கு வந்து பையிங் சான்ஸ் கிடைக்குதோ அடுத்த 2-3 நாள்ல வந்து மார்க்கெட் வந்து திருப்பி அந்த லாஸஸை வந்து கவர் பண்ணிடுது. ஸோ லாஸ்ட் வீக் நம்ம பார்த்தோம், திடீர்னு மார்க்கெட் கீழே இறங்கிச்சு. ஆனால் முந்தா நேற்று இன்னைக்கு கூட நல்லா பையிங் இருந்தது. ஆனால் அப்போ லாஸ்ட் மூமெண்ட்ல செல்லிங்கும் வருது. ஓகே, இருந்தாலும் நம்ம வந்து ப்ளஸ்ல முடிச்சிட்டு இருக்கோம் மார்க்கெட்டை. ஸோ ஸ்லோ அண்ட் ஸ்டெடிலி திரும்பி பையிங் வந்து டெஃபினெட்லி வந்துட்டு இருக்கு. ஸோ அதான் விஷயம். ஓகே சார். ஸோ இப்போ இந்த சிச்சுவேஷன் இப்படி மாறி மாறி வருது இல்லை சார்? இப்போ நீங்கள் வந்து கொடுக்குற அட்வைஸ் அப்படின்றது லாங் டேர்மாக பண்ணுறவங்களுக்கு தான் வந்து இந்த மார்க்கெட் இப்போ பெஸ்ட்டாக இருக்குமா, இல்லை ஷார்ட் டேர்ம் பண்ணுறவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குமா? யாருக்கு என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க சார்? ஷார்ட் டேர்முக்கு கண்டிப்பா பெஸ்டா இல்ல. ம் எதுக்குன்னா, நீங்க வந்து ஷார்ட் டேர்ம் ட்ரேடரா ஒரு இன்வெஸ்டரா இருக்கீங்கன்னா அப்கோர்ஸ் ஷார்ட் டேர்ம்ல இது வந்து பெருசா வந்து மேல போற மாதிரி மார்க்கெட் இல்ல. ரைட்டா? ம் ஏன்னா ரிகவரி காமிக்குது, உடனே செல்லிங் கூட வருது, திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனை கூட வருது. ம் ரைட்? ஸோ ஷார்ட் டேர்ம் வந்து நீங்க சம்பாதிக்க முடியுமா? எனக்கு தெரிஞ்சு இல்லை. ரொம்ப ரொம்ப ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்கா இருந்தா சில டைம் முடியும். ஏன்னா இந்த ஓகே. மார்க்கெட்ல வந்து இன்னைக்கு கூட பேர் சொல்ல மாட்டேன், ஒன் ஆஃப் த ஸ்டாக் நேற்று நல்லா மேலே போயிட்டு இருந்தது, அதுக்கப்புறமா கரெக்ஷன் கூட பார்த்துச்சு. ம் ஓகே, ஸோ அந்த மாதிரி விஷயம் வந்து ஒரு கையில கிடைச்சிட்டு இருக்கோம், அப்பப்போ சான்சஸ் கிடைச்சிட்டு இருக்கோம். ஓகே. ஆனா லாங் டேர்ம் யார் பாக்குறாங்களோ, ரைட்? ஏன்னா இந்த வார் வந்து யூஎஸ் வந்து கண்டினியூஸா செலவு பண்ணிட்டு இருப்பாங்களா? முடியாது. இப்போ ஆல்மோஸ்ட் ட்ரம்ப்புக்கு வந்து 1.5 வருஷம் 2 வருஷம் இருக்கு, ரைட்? ம் ஸோ அடுத்தது வந்து 3-4 வருஷத்துக்கு வந்து யார் இன்வெஸ்ட் பண்றாங்களோ, இப்போ ஏன் லாங் டேர்ம் வந்து 7 வருஷங்க. ஓகே, ஸோ லாங் டேர்முக்கு இப்போ யார் இன்வெஸ்ட் பண்றாங்களோ மேபி 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு அப்புறமா வந்து அங்கேயும் ஆட்சி மாறும், அமெரிக்காலையும். ஸோ புது பிரசிடென்ட் யார் வருவான்னு எனக்கு தெரியாது. ஆனால் வந்த அப்புறம் மேபி திங்ஸ் வந்து மாறலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஃபார் எவர் சுச்சுவேஷன் இல்லை. ஆனால் கண்டிப்பாக எப்போ முடியும்னு அதுவும் சொல்ல முடியாது. ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்டருக்கு நல்ல சான்சஸ் தான் இது. ஏன்னா வேல்யூவேஷன் இப்போ பாருங்களேன், வேல்யூவேஷன் இஸ் குட், சீப்பாக இருக்கு இப்போ. அண்ட் ரெண்டாவது, நம்ம வந்து மான்சூன் சொல்லிட்டு இருந்தோம், டெபிசிட்னு. இன்ஃபேக்ட் ஒரு ஷோ கூட பண்ணோம், மான்சூன் டெபிசிட்ல இருக்குன்னு. லக்கீலி அதுக்கப்புறமா நல்லா மழை பெஞ்சி அந்த டெபிசிட் வந்து இன்னைக்கு 13% தான் இருக்கு. எது 43% இருந்ததோ குறைய 43% மழை வந்து குறையா பெஞ்சிருக்கு. ஓகே, அது வந்து இன்னைக்கு வெறும் 13 இருக்கு. ஸோ அந்த மழை வந்து பிக்கப் ஆயிடுச்சு, ரைட்டா? ஸோ அதனாலையும் மார்க்கெட் வந்து இந்த பாசிட்டிவ் எடுத்துட்டு இருக்கு. இப்போ இந்த வார் ரீஸ்டார்ட் ஆயிட்டு மழை பெய்யலன்னு வைங்களேன், மார்க்கெட் நல்லா நெகட்டிவ் பார்த்துருக்கோம். ஓகே, சான்சஸ் இருந்தது. ஆனா லக்கீலி லக் நல்லது, மழை வந்து கொஞ்சம் ரிகவரி ஆயிடுச்சு. அதனால நம்ம வந்து இப்போ பெருசா நெகட்டிவ் எதுவுமே இல்லை. ஓகே சார். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து இந்த எல்னினோவோட பிரச்சனை பெருசா இல்லாம நம்மளுக்கு மழையும் குடுத்து காப்பாத்தி விட்டுருச்சு. அதனால வாரோட இம்பாக்ட் கம்மியா தான் இருக்கு அப்படின்றீங்க. கண்டிப்பா கண்டிப்பா கம்மியா இருக்கு அதனால. ஓகே, ஓகே சார். ஸோ இப்போ செக்டார்ஸ் எல்லாமே வந்து எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவ்ல இருக்கா? இல்ல செக்டார்ஸ் எல்லாம் நெகட்டிவ்ல இருக்கா? எப்படி சார்? இல்ல, செக்டார்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி திடீர்னு மாற்ற முடியாது. ஆனா இன்னைக்கு வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா கேபிட்டல் குட்ஸ் நல்லா பண்ணிருக்கு, பிஎஸ்சி பேங்க் நல்லா பண்ணிருக்கு, ஓகே, ஆயில் கூட ஓரளவுக்கு நல்லா பண்ணிருக்கு, நிஃப்டி பேங்க் நிஃப்டி கூட நல்லா பண்ணிருக்கு இன்னைக்கு. இந்த செக்டர்ல ஆட்டோமொபைல் நல்ல செக்டர், அதுவும் நல்லா பண்ணிருக்கு. ஸோ அந்த மாதிரி இது வந்து இப்போத்துக்கு போயிட்டு இருக்கு. அண்ட் ஓரளவுக்கு நல்லா பண்ணாத செக்டர்ஸ் இன்னைக்கு வந்து மெட்டல் அண்ட் ஐடி இன்னைக்கு திருப்பி அடிச்சுட்டாங்க. எஃப்எம்சிஜி நல்லா பண்ணல, ரியல் எஸ்டேட் கூட இன்னைக்கு நல்லா பண்ணல. அந்த மாதிரி செக்டரை வந்து பார்க்காதீங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு டேட்ல வந்து நீங்க உங்களுக்கு எப்போ சான்ஸ் கிடைக்குதோ எல்லா செக்டர்லயும் வந்து ஏதாவது ஒரு சீப் ஸ்டாக் வந்து கண்டிப்பா அவைலபிளா இருக்கு. உங்க அட்வைசர் கிட்ட பேசி ஒரு போர்ட்ஃபோலியோ வந்து நீங்க கண்டிப்பா பில்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ எனக்கு இந்த செக்டர்ல தான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு உள்ள வராதிங்க. எல்லா செக்டர்லயும் சீப்பான ஸ்டாக்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங்லயும் என்னால சீப் ஸ்டாக் சொல்ல முடியும், சிமெண்ட்லயும் சொல்ல முடியும், எல்லா செக்டர்லயும் இருக்கு. இப்போ சிமெண்ட் வந்து எனக்கு ஓவரால் காஸ்ட்லியா தோணுது, ஆனா அங்க வந்து ஒர்த் பையிங் இருக்கா?
இருக்கு ம். அந்த மாதிரி. ஓகே சார். ஸோ மார்க்கெட்டோட சிச்சுவேஷன் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சார் சொல்லிட்டாரு. நம்ம இன்னும் வந்து ம். அடுத்தடுத்த நாட்கள்ல எப்படி போகுது அப்படின்றத பார்க்கலாம். தேங்க் யூ ம். சார். ஓகே. ஓகே மேடம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம்.